மாணவர்கள் சந்திப்பில் குடும்பத்துடன் விஜய் என்ட்ரி. விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் தனது இலக்கு என சொல்லிக் கொண்டிருக்கும் அவர் கடந்த சில ஆண்டுகளாகவே மக்களை கவரும் வகையில் பல்வேறு செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளை தொகுதி வாரியாக அழைத்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி ஊக்கத்தொகை வழங்கினார். இந்த நிகழ்வில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினிக்கு வைர நெக்லஸ் பரிசளித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். மாணவ மாணவியர்களை விஜய் ஊக்கப்படுத்திய சம்பவம் ஒரு பக்கம் அரசியல் நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் மறுபக்கம் இந்திய அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் 2023 முதல் 2024 கல்வியாண்டில் தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பாராட்டும் வகையில் கல்வி விருது விழா வழங்க முடிவு செய்துள்ள விஜய் அதனை 2 கட்டங்களாக நடத்த திட்டமிட்டுள்ளார். கடந்த முறை மாணவர்கள் சந்திப்பில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் ஆகிய தலைவர்களை பற்றி படியுங்கள் என்று விஜய் அறிவுரை கூறியிருந்தார். தற்போது விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் நேரத்தில் தாவேகா தலைவராக மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற போகும் விஜய் எந்த மாதிரி பேச போகிறார் என்று பலரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த விழாவில் விஜயுடன் அப்பா சந்திரசேகர் மற்றும் மனைவி சங்கீதா கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதாம்.